பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சிருக்கிறத ஒரு ஆமா. மதவாத சக்தியோட அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க அப்படின்னு ம். ஒரு எதிர்மறையான விமர்சனத்தை திமுக உள்ளிட்ட கட்சிகள் ம். வெளிப்படுத்துறாங்க. ம். அதை எப்படி சமாளிக்க போறீங்க சார்? இல்ல அதாவது பாஜக வந்து வந்து மதவாத சக்திகள் என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகிறது. 15 வருட காலம் இப்போ 11 வருடம் ஆயிப்போச்சு. பாஜக பிரதமர் மோடி அவருடைய தலைமையிலே. எங்கேயாவது மத கலவரங்கள் நடைபெற்றிருக்கிறதா தமிழ்நாட்டிலே? ம். ஜாதி மோதல்கள் நடைபெற்றிருக்கிறதா? எங்கேயாவது வேண்டுமென்றே கலவரத்தை தூண்டியிருக்கிறார்களா? இல்லை. இதுவே இவர்கள் பழனியிலே முருகன் மாநாடு நடத்தினார்கள். அவர்கள் மதுரையிலே முருகன் மாநாடு நடத்தினார்கள். அரசாங்கம் ஒரு மாநாடு நடத்துகிறது. ஒரு பாஜகவை சேர்ந்தவர்கள், அதுவும் பொதுப்படையானவர்கள் சேர்ந்து கொண்டு ஒரு மாநாடு நடத்துகிறார்கள். இதற்கு வாக்கரசியல் இல்லை, இது வாக்கரசியல் என்று குற்றம் சாட்டுகிறார்கள். அது பெரிய அளவிலே பரப்பப்படுகிறது. மற்றபடி வந்து அப்படி ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஓ. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு தனித்துவமிக்க இயக்கம். ஒரு சாதாரண விளிம்பு நிலை மக்களுக்காக, ஒரு ஏழை எளியவர்களுக்காக, அடித்தட்டில் இருக்கவர்களுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம். அப்படித்தான் சாதாரண சி சென்டரில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படம் ஓடும். ஏ சென்டரில் ஓடுறதில்ல. ஓடும். ஆனால் ஆண்டு கணக்கில் ஓடுறது சி சென்டர் தான். அடித்தளத்து மக்கள் தான். ஒரு ரிக்ஷாக்காரனாக, ஒரு சாதாரண ஒரு ஒரு எளிய தொண்டனாக, ஒரு மீனவ நண்பனாக, ஒரு விவசாயியாக, ஒரு படகோட்டியாக, இப்படி பல்வேறு எளிய பாத்திரங்களில் நடித்துத்தான் எளியவர்களினுடைய ஆதர்சன நாயகனாக மாறினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படித்தான். ஆகவே இப்படிப்பட்ட நிலை இருக்கிற போது இதான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிம்பம்.